இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை வந்தது தான் வந்துச்சு. அதுலேருந்து நம்ம இந்தியாவுக்கு அமெரிக்கா, ரஷ்யா இந்த 2 நாடுகளையும் சமாளிக்கிறது ஒரு பெரிய பாடா வந்திருக்குங்க. ஏன்னா அமெரிக்கா கூட க்ளோஸா போனா ரஷ்யா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ரஷ்யா கூட க்ளோஸா போனா அமெரிக்கா வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது மாரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் இப்ப நமக்கு வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும். நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரஷ்யாவுக்கு பயணம் வந்து போறாரு அப்படின்ற மாரி முன்னாடியே நெறைய நியூஸ் வந்து வந்துட்டு இருந்துச்சு. இருந்தாலும் அந்த ஒரு விசிட் வந்து அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு, அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்படி இருக்கிற சமயத்துல தான் நம்ம இந்தியாவோட எம்இஎஸ் ஸ்போக்ஸ் பெர்சன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளோட பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரஷ்யாவுக்கு வந்து பயணம் போறாரு. இன்னும் டேட்ஸ் மட்டும் தான் வந்து கன்ஃபார்ம் ஆகல. ஆனா கூடிய சீக்கிரம் வந்து இந்த ஒரு விசிட் வந்து நடக்க போகுது. நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரஷ்யாவுக்கு பயணம் போய் அங்க இந்தியா ரஷ்யாவோட ஆனுவல் சமிட் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. இத வந்து கேட்டவுடனே நம்ம இந்தியர்கள் எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்பட வந்து ஆரம்பிச்சுட்டாங்கங்க. ஏன்னா இந்த ஒரு விசிட்ல வந்து நெறைய முக்கியமான விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரெடி நம்ம இந்தியாவும், ரஷ்யாவும் பலவிதமான முயற்சிகள் வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம அவங்க கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறது, இது மாரி பல விஷயத்துல நம்ம 2 பேரோட டைஸ் வந்து ஸ்ட்ராங்கா வந்து இருக்கு. ஆனா என்னதான் நம்ம கிட்ட வந்து இருந்தாலும், இந்தியா, ரஷ்யா வந்து மிலிட்டரி அக்ரீமெண்ட் இன்ன வரைக்குமே வந்து போடாம வந்து இருக்காங்க. எப்படி இந்த ஒரு விசிட்ல வந்து இந்த அக்ரீமெண்ட்ட 2 நாடுகளும் வந்து சைன் பண்ணிருவாங்க அப்படின்றதாங்க நமக்கு வந்து தோணுது. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ரஷ்யா வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த ஒரு டிராஃப்ட் அக்ரீமெண்ட்ட வந்து அப்ரூவ் பண்ணி, நாங்க வந்து இந்தியா கூட இந்த அக்ரீமெண்ட்ல வந்து சைன் பண்ண போறோம் அப்படின்ற மாரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்பவே அத பார்த்துட்டு நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டோம். நம்ம இந்தியா வந்து மத்த நாடுகள் எல்லாரு கூடயுமே மியூச்சுவல் அக்ரீமெண்ட்ல வந்து சைன் பண்ணிட்டோம். ரஷ்யா கூட மட்டும் தான் வந்து பெண்டிங்ல வந்து இருக்கோம். எப்படியாவது நம்ம ரஷ்யா கூட இந்த ஒரு அக்ரீமெண்ட்ல வந்து சைன் பண்ணிரணும்னு சொல்லி, அந்த மாரி கருத்துக்கள வந்து பதிவு பண்ணியிருந்தோம். இப்படி இருக்கிற சமயத்துல இந்த விசிட்ல வந்து இந்த அக்ரீமெண்ட் சைன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்தியாவுக்கு வந்து ரொம்ப அட்வான்டேஜா வந்து இருக்குங்க. ஏன்னா எப்பயாவது நமக்கு பிரச்சனை வரும்போது, நம்ம ரஷ்யாவோட ராணுவ தளவாடங்கள வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி ரஷ்யாவுக்கு பிரச்சனை வரும்போது, நம்ம இந்தியாவோட ராணுவ தளவாடங்கள வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால இந்த ஒரு விசிட்ல என்ன நடக்க போது, நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து புத்தின மீட் பண்ணி என்ன வந்து பேச போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு வந்து இப்ப ரொம்பவே அதிகமாயிருக்கு. அதே சமயத்துல இன்னொரு பக்கம் நம்ம பிரதமர் மோடி ரஷ்யாவுக்கு பயணம் போறாருன்னு சொன்னவுனே, இந்த ஒரு விஷயத்த அமெரிக்கா எப்படி பார்ப்பாங்களோ, அமெரிக்கா இதுக்கு என்ன சொல்ல போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பக்கம் நமக்கு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சுங்க. அதுக்கு தகுந்தாப்புல அமெரிக்கா அவங்களோட வேலைய வந்து காட்ட வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப இந்தியாவோட பிரதமர் வந்து ரஷ்யாவுக்கு பயணம் போறாருன்னு சொன்னவுனே, அமெரிக்காவோட டெப்யூட்டி செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த நாங்க கவனமா வந்து பார்க்கணும். ஏன்னா இந்தியாவ பொறுத்தவரைக்கும் நாங்க வந்து அமெரிக்காவோட ஒரு முக்கியமான பார்ட்னரா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்தோ பசிபிக் ரீஜியன்லாம் வந்து அவங்க ஒரு கிரிட்டிக்கல் பார்ட்னரா வந்து இருக்காங்க. அப்படி இருக்கிற சமயத்துல இந்தியா வந்து ரஷ்யா கூட டிஃபென்ஸ்ல இருந்து எல்லா விஷயத்திலயும் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டெயின் பண்ணும்போது, நாங்க வந்து இத கொஞ்சம் கவனமா தான் வந்து பார்க்கணும். ஏன்னா எங்கள பொறுத்தவரைக்கும் இந்தியா, அமெரிக்கா ரிலேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம்னு நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா இப்படி இருக்கும்போது இந்தியா போய் ரஷ்யா கூட இந்த மாரி நட்பு வந்து பாராட்டுறாங்கன்னு சொல்லி, இது மாரி ஒரு அதிருப்திய வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து போறாருன்னு சொல்லிட்டு லைட்டா நியூஸ் வந்ததுக்கே இது மாரி அமெரிக்கா வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னி வந்து நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரஷ்யாவுக்கு போய் இறங்குறதுல இருந்து அங்க என்ன ஸ்பீச் குடுக்க போறாரு அப்படின்னே வந்து தெரியல. அதுக்கெல்லாம் அமெரிக்கா வந்து என்ன சொல்ல போறாங்களோன்னு தெரியலங்க. இதுதாங்க நம்ம இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா வந்திருக்கு. இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ரஷ்யா, அமெரிக்கா 2 நாடுகளையுமே கொஞ்சம் பேலன்ஸா தான் நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இந்த ஒரு விஷயம் வந்து ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைக்கு அப்புறம் ரொம்பவே மாறிடுச்சுங்க. ஏன்னா அந்த சமயத்துல வந்து நம்ம நியூட்ரலா வந்து இருந்தோம். அப்போ வந்து நம்மள வெஸ்ட் கண்ட்ரீஸ் எல்லாருமே பயங்கரமா இந்தியா வந்து பிரஷர் பண்ணாங்க. நீங்க வந்து ரஷ்யா கூட நட்பு பாராட்டுறீங்க. இது சரியில்ல. அவங்க கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குறது சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான எதிர்ப்புகள வந்து பதிவு பண்ணாங்க. ஆனா இதையெல்லாம் தாண்டி கூட நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப வந்து அப்படியே கொஞ்சம் சைலன்ட்டா எல்லாமே வந்து வேர்ல்ட் பொலிடிக்ஸ்ல வந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப திடீர்னு வந்து நம்ம ரஷ்யாவுக்கு வந்து பயணம் போனோனே, இத வந்து அமெரிக்கா வேற விதமா வந்து பார்க்க வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த விஷயத்துல இன்னும் அமெரிக்கா என்ன மாரி கருத்துக்கள பதிவு பண்றாங்கன்னு சொல்லி. ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃபிரெண்ட்ஸ்.